தக்கோலத்திலிருந்து எழுத்தாளர், கவிஞர், பட்டிமன்ற பேச்சாளர் என் ஜெல்லாதன் ஐயா அவர்கள். வாருங்கள் ஐயா. தமிழே அமுதே வருவாய் நிறைவாய் தருவாய். உலகெங்கும் உள்ள தமிழ் உறவுகளுக்கும் ஜெர்மனி தமிழறிவு வானொலிக்கும் நேயர்களுக்கும் திரு நைனை விஜய் அவர்களுக்கும் திருமதி சசிகலா நைனை விஜய் அவர்களுக்கும் என் வணக்கம். படித்ததில் பிடித்தது என்பதை விட சில வழிமுறைகளை பின்பற்றினால் ஓரளவுக்கு வெல்லலாம் என்ற குறிப்பு கொண்ட பதிவை உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன். தக்கோலம் என் ஜலநாதன், உத்திரமேரூர், தமிழ்நாடு. மன அழுத்தத்தை வெல்வோம், மன அழுத்தத்தை வெல்வோம் என்று சில குறிப்புகளை படித்ததை உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன். எல்லா திசைகளில் இருந்தும் கொடூரமாக நம்மளை தாக்குற மன அழுத்தத்துக்கிட்ட இருந்து தப்பிக்க நாம் செய்ய வேண்டியது என்ன, செய்யக்கூடாதது என்ன? ஒரு இக்கட்டான சூழல்கள், அந்த சூழலை இருக்கும்போது ஆழ்ந்து சுவாசித்தல், காலார நடத்தல் உள்ளிட்ட செயல்கள் செய்யணும். உடல் தசைகள் தளர்த்தும், அப்போது தன்னம்பிக்கை தரும். அப்போது தன்னம்பிக்கை தரும் வாக்கியங்களையோ பக்தி வாசங்களையோ மனதிற்குள் சொல்லிக்கொண்டால் மனம் ஓரளவுக்கு இயல்பு நிலைக்கு திரும்ப வாய்ப்புண்டு. மன அழுத்தம் தரும் இடம், நபர், செயல் உள்ளிட்டவர்களிலிருந்து ஒதுங்கி வெட்டவெளி, ஆகாயம், பசுமை போன்றவற்றை ரசிக்க ஆரம்பித்தால் மனதில் எதிர்மறை எண்ணங்கள் மறைந்து புத்துணர்ச்சி பிறக்கும். மனதிற்கு பிடித்த இசை மன அழுத்தத்திற்கு நல்ல மருந்து. மனதிற்கு பிடித்த இசை மன அழுத்தத்துக்கு ஒரு நல்ல மருந்து. இது இதய துடிப்பின் வேகத்தையும் இரத்த ஓட்டத்தையும் சீராக்கும், மனதை அமைதிப்படுத்தும் என்று உளவியல் அறிஞர்களோடு குறிப்பிடுவார்கள். பெரும் கவலை, அதீத வெளிச்சம், கடும் இரைச்சல் உள்ளிட்ட மன அழுத்தம் தரும் பிரச்சனைகளிலிருந்து விடுபட தூக்கம் மிகச்சிறந்த மருந்து. இது மனதோடு சேர்த்து உடலையும் ஆசுவாசப்படுத்தும் என்று குறிப்பிடுகின்றார். நெப்போலியன் குதிரையில் பயணித்து கொண்டிருக்கும்போது தான் அவர் தூங்குவாராம். மற்ற நேரங்களில் ஏதாவது ஒரு பிரச்சனை என்றால் அவர் குறிப்பிடுகின்றார் நெப்போலியன். அதாவது புறா குண்டு போல மூளையில் பல அறைகள் இருக்கிறது. எந்த அறையில் என்ன பிரச்சனையோ அந்த அறையை மட்டும் திறந்து அதற்கு வேண்டிய தீர்வு கண்டு மூடிவிடுவேன். இரவு நேரம் தூக்கம் வரும்போது அதையெல்லாம் மூடிவிட்டு நான் அமைதியாக தூங்குவேன் என்று நெப்போலியன் குறிப்பிடுவார். மேலும் நமக்குள் பிரச்சனைகள் யாருக்கு இல்லை, பிரச்சனை எல்லோருக்குமே உண்டு. அவரவர்கள் தகுதிக்கேற்ப பிரச்சனைகள் உண்டு. பிரச்சனைகள் இல்லாத வீடே இல்லை என்று கூட, பிரச்சனை இல்லாத மனிதர்களே இல்லை என்று கூட குறிப்பிடலாம். ஆனால் நாம் எப்பொழுது என்னவென்று செய்கிறோம் என்றால், ஒரு துன்பம் வந்தால் அதை பற்றி நினைத்து நினைத்து அதை நடுவே செல்லுகின்றோம். அப்படி இடர் வரும்போது என்ன செய்ய வேண்டும் என்றால், அந்த இடரை தவிர்த்து அந்த எண்ணங்களிலிருந்து விடுபட்டு நம்முடைய வாழ்க்கையில் நடந்த மகிழ்ச்சியை, சந்தோஷத்தை, எண்ணத்தை திருப்ப வேண்டும். அப்போது அந்த துன்ப சூழலிலிருந்து நாம் விடுபடுவதற்கு, துன்ப எண்ணங்களிலிருந்து விடுபடுவதற்கு வாய்ப்பு உண்டு. ஆனால் நாம் என்ன செய்கிறோம்? மகிழ்ச்சி அதிகமாக நினைக்கிறோமோ இல்லையோ, இங்கேயோ ஒரு நிகழ்ச்சி நடந்தால் நாம் பாதித்தால் அதை பற்றி திரும்ப 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 நினைத்து கொண்டு அதனூடே செல்லுவதால் தான் துன்பங்கள் சூழ்ந்து கொண்டு இருக்கிறது என்று உளவியல் அறிஞர்களோ குறிப்பிடுகின்றால். எனவே துன்பம், அதனால்தான் துன்பம் வரும்போது அதிலிருந்து விலக நாம் நம்முடைய வாழ்க்கையில் நடந்த மகிழ்ச்சி நினைக்க வேண்டும். இடுக்கண் வருங்கால் நகுக என்று வள்ளுவரோடு குறிப்பிடுவார். அப்பொழுது அமைதியாக அந்த சூழலில் வெளியில் வந்தால்தான் நாம் அடுத்தது என்ன செய்ய முடியும் என்ற எண்ணம் தெளிவாக இருக்கும். எண்ணம் தெளிவாக இருந்தாலும் செயலாக்கம் சரியாக இருக்கும், உரியதை செய்ய முடியும் என்று குறிப்பிடலாம். முன் யோசனை இல்லாமல் செய்யும் செயல்கள் பெரும்பாலும் எதிர்மறை விளைவுகளை ஏற்படுத்தும். கூடவே தேவையில்லாத பதட்டத்தையும் நெருக்கடியும் ஏற்படுத்தும். எனவே இப்படிப்பட்ட செயல்களை தவிர்க்கலாம். முன் யோசனை இல்லாமல் செயல்கூடாது. அடுத்தவர் நம்மை தவறாக நினைத்து கொள்வர் என நினைத்து நம்மால் முடியாத வேலைகளையும் ஒத்துக்கொண்டால் அடுத்தவர்கள் நம்பிக்கையும் நம் நிம்மதியும் பறிபோகும். இது மன அழுத்தத்திற்கு வழிவகுக்கும். கவலை, நெருக்கடி போன்ற நேரங்களில் தீய பழக்கங்களுக்கு ஆட்படாமல்
உடலும் அப்படி ஆட்பட்டால் உடலும் மேலும் மேலும் பாதிக்கப்படும். மன அழுத்தம் இன்னும் அதிகமாகும். சில பேர் சொல்கிறாங்க கவலை அழுத்தம் இதெல்லாம் சில தீய பழக்கம்லாம் செய்தால் அதெல்லாம் விலகிடும். அது விலகாது, அது உன்னை ஒட்டிக்கொள்ளும். அதாவது விருந்து போல வந்துடும் அந்த பழக்கம். அப்புறம் முடிவில் நீ தான் அதை விருந்தாளி போக, அதிலிருந்து தீயது தான் பரவும். அது உன்னை பற்றி கொண்டால் உன்னை எரித்து விடும். எனவே கவலை கஷ்டம் வரும்போது அந்த பழக்கத்தில் மட்டும் தயவு செய்து ஆட்படாதீர்கள். அது உன்னை மட்டுமல்ல, எல்லாவற்றையுமே உன்னை சுற்றி இருக்கிற உறவுகளும் எல்லாவற்றையுமே அழுத்திவிடும். எனவே தீய பழக்கம் தீர்வல்ல. கஷ்டங்கள் கவலைகள் ஏற்படும் போது தீய பக்கம் தீர்வல்ல. அதிலிருந்து விலகுங்கள், உணருங்கள். யாருக்கு கஷ்டம் அவரவருக்கு இல்லைத. உனக்கும் கீழே உள்ளவத மயக்கமா கலக்கமா மனதிலே குழப்பமா என்ற பாடலில் கேட்டு பாருங்கள். உனக்கும் கீழே உள்ளவர் கூடி நினைத்து பார்த்து நிம்மதி நாடு என்று குறிப்பிடுவார்கள். எனவே கவலை கஷ்டங்கள் ஏற்படும் தீய பழக்கம் ஒரு தீர்வு என்பது தயவு செய்து எண்ணிக்கொள்ளாதீர்கள். அடுத்தவரிடம் அதிக எதிர்பார்ப்போடு பழகுவதும் அடுத்தவருடன் ஒப்பிட்டு நம்மை குறைத்து மதிப்பிடுவதும் மன அழுத்தத்தை அதிகரிக்கும். இதை தான் நிறைய பேர் செய்கிறாங்க. கம்பேரிஷன், அடுத்த அவங்க நிலைகளில் சிறப்பு தான். அதனால் மன அழுத்தத்தை வெல்வதற்கு உங்களை நீங்கள் சரிப்படுத்தி கொள்ள வேண்டும். அதிலிருந்து விலகுவதற்கு ஆக்கப்பூர்வமான சிந்தனைகள், ஆலயம் தொழுவது, தியானம் செய்வது, இன்னும் எத்தனையோ வழிகள் இருக்கிறது. நம்பிக்கை கொள்ளுங்கள். நம்பிக்கை இல்லை என்றால் எழுந்து நடப்பதற்கும் முடியாது. எனவே நம்பிக்கை தான் எதையும் வெல்ல முடியும் என்ற தகவலை தெரிவித்துக்கொண்டு வாய்ப்பளித்த ஜெர்மனி தமிழர் வானொலிக்கு நன்றி, வணக்கம். தக்கோலம் என் ஜலநாதன், உத்திரமேரூர், தமிழ்நாடு, சங்கத்தமிழ் இலக்கிய பூங்கா. ஆமாம், சிறப்பாக இன்று மன அழுத்தங்கள் எதனால் ஏற்படுகின்றன, அந்த மன அழுத்தங்களை நாங்கள் எவ்வாறு தீர்த்து கொள்ள வேண்டும், எவ்வாறு நாங்கள் அதனால் மன அமைதியை அடையலாம் என்று அருமையாக தன்னுடைய சிந்தனை பதிவை தந்திருந்தார் கவிஞர் எழுத்தாளர் ஜலநாதன் ஐயா அவர்கள். வாழ்த்துக்கள் ஐயா. மீண்டும் நல்ல விடயங்களோடு இணைந்து கொள்ளுங்கள். நன்றிகள். அடுத்து நாங்கள் பார்க்க இருப்பது